ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலைவேளையில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலைவேளையிலும் அந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது. இன்றைக்கும் அந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறது, உங்கள் வாழ்க்கையை விடுவிக்கிறது, அற்புதம் செய்கிறது என்று நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த காலை வேளையில் கூட உங்களுக்காக தீர்க்கமாய் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. வார்த்தை விசுவாசியுங்கள் என்று ஆண்டவர் சந்திக்கிறார். 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் அவன் வியாதி படுக்கையாய் இருக்கும் பொழுது அவன் கர்த்தரிடத்திலே ஒரு வார்த்தையை கேட்கிறான். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வர பாத்திரன் நான் அல்ல என்று சொல்லி தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை அவசியம். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். நாம் ஜெபிக்கும் பொழுது தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். எந்த காரியமானாலும், வேலை ஸ்தலம், வீடு, குடும்பம், ஊழியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை கர்த்தருக்காக தாழ்மைப்பட்டு தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரிடத்திலே தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தாழ்மை உள்ள ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். நான் பாத்திரன் அல்ல. நாம் எவ்வளவு பெரிய நிலைமையில் ஆசீர்வாதம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் பாத்திரன் அல்ல என்பதை அர்ப்பணிக்க விரும்புகிறார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அந்த சொன்ன வார்த்தையின்படியே பாருங்கள், இந்த வேலைக்காரன் சுகமடைந்தான். அவர் சொன்ன அந்த நேரத்திலே சுகமடைந்தான் என்று அதே 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அந்த நாளிகையில் அவன் சுகமடைந்தான். இன்றைக்கு தேவன் உங்களை சந்திக்கிறார். நீங்கள் இப்பொழுது கேளுங்கள், ஆண்டவரிடத்திலே உங்களுக்கு என்ன வார்த்தை வேண்டும், என்ன தீர்க்க தரிசனம் வேண்டும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும் என்று நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு இன்று முதல் அற்புதம் செய்வார். அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அந்த வார்த்தையில வல்லமையும் ஜீவனும் ஆவியும் உண்டு. அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அது பொய் சொல்லாது, நிச்சயம் நிறைவேறும். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் அந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் அந்த வார்த்தையை அனுப்புகிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த வார்த்தையை அனுப்புகிறார். உங்கள் வியாதி படுக்கைக்கு அந்த வார்த்தையை அனுப்புகிறார். உங்கள் பற்றாக்குறைக்கு, கடன் பிரச்சனைக்கு, உங்கள் தேவைகளுக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. உங்களால் முடியாததுக்கு நடுவில் ஆண்டுடைய வார்த்தை கடந்து வந்து முடிய பண்ணுகிறது. உங்களுக்கு விரோதமான சத்துருவின் கிரியைகளுக்கு எதிராய், திட்டங்களுக்கு எதிராய், வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு எதிராய் போராடுகிற மனுஷ வார்த்தைக்கு எதிராய், உங்களை கவிழ்த்து போடும்படி உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிற வார்த்தைக்கு எதிராய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. பயப்படாதிருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்யும், குடும்பத்தில் கிரியை செய்யும். அப்பொழுது அவன் சொஸ்தமானான். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு சுகம் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும். இன்றைக்கு நீங்கள் நம்புகிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் காரியத்திலே தேவன் வார்த்தை அனுப்புகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று ஜெபிக்கிற அத்தனை பேரையும் இப்பொழுது சந்திப்பீராக. உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே விடுதலை உண்டு. இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும். நீர் பரலோகத்திலிருந்து வார்த்தை அனுப்புகிறவர், வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர். இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை தொடுவதாக, பலனடைகிற வல்லமை தொடுவதாக. ஆண்டவர் அந்த வேலைக்காரனை அந்த நிமிஷத்திலே சுகமாக்கின வல்லமை இப்பொழுது ஒவ்வொருடைய பிரச்சனை மாற்றும்படி வார்த்தை அனுப்புவீராக. வார்த்தை விசுவாசிக்கிற, தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்கிற, நீ சொன்ன வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு இன்றையிலிருந்து அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு கடந்து போகிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். வேலை ஸ்தலத்தில் அற்புதம் நடக்கட்டும். குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். வியாதிகள் சுகமடைந்திருக்கட்டும். பிரச்சனைகள் மாறட்டும். பிசாசின் வார்த்தைகள் நிர்மூலமாகட்டும். விரோதமான வார்த்தைகள், ஆண்டவரை குறை சொல்கிற, குற்றப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற எல்லா விதமான வார்த்தைகள், பொய்யின் வார்த்தைகள் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் வார்த்தை நிலைநிறுத்தி ஒவ்வொரு தலையை உயர்த்தட்டும். வாக்கு தத்தம் வெறுமையாய் திரும்பாமல் ஆசீர்வதி
ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தை சொல்லும் என்று தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் இப்பொழுதே அனுப்புகிறீர். அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுதே கட்டுகள் உடைகிறது. இப்பொழுதே வியாதிகள் படுக்கை மாறுகிறது. அற்புத சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. அற்புதத்துக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இன்று முதல் தேவனுடைய வார்த்தை விசுவாசியுங்கள். நிச்சயம் அது மாறாது. அந்த வார்த்தை கிரியை செய்யும், சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென்.